இன்றைக்கி ஈஸியாக வந்து கடலைப்பருப்பும் தேங்காயும் வச்சு சட்னி அரைக்கிறது எப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இது வந்து வெங்காயம் தக்காளி இல்லாத நேரத்தில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி. எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அந்த சட்னி வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். நான் வந்து கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சிங்கன்னா சட்னி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சூடானோட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறோங்க. அந்த பருப்பு வறுத்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துக்கிறோங்க. அந்த மிளகா நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வந்து நல்ல ஹீட்லேயே வதங்கினதுக்கப்புறம் இதை அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயை அதில் வந்து சேர்த்துக்கிறோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வந்து தேங்காயை வதக்கிடக்கூடாது. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும்போது சட்னி நல்லாயிருக்கும். இதில் வந்து உப்பு சேர்த்து நைஸாக வந்து நம்ம சட்னி பதத்துக்கு வந்து நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. அதே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோங்க. அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை தாளித்து கொட்டிடுங்க. தாளித்து கொட்டிட்டிங்கன்னா கடலைப்பருப்பு சட்னி நமக்கு வந்து ரெடி ஆயிரும். சட்னி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம கடலைப்பருப்பு மாத்திரம் வச்சு அரைக்கணும்னு நினைக்காதீங்க. சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.